ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நாம் இந்த பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பில் தை மாத ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். அந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் எவ்வாறு இருக்குது என்பதை பார்ப்போம். பொதுவாகவே தை மாதம் தனுசு ராசிக்கு சித்த யோகத்தில் ஆரம்பிக்கின்றது, ராகுவோட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கின்றது, கர்ணம் பத்திரையாக உள்ளது, சந்திராசிரமம் கடகராசிக்கு உண்டு. இந்த தை மாத ராசி பலனிலே பொதுவாக தனுசு ராசினியர்களுக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி, பலவிதமான முடிச்சுகளோடு இருந்த காரியமெல்லாம் இனிமேல் அந்த முடிச்செல்லாம் வந்து நல்லா விறுவிறுன்னு போக ஆரம்பிக்கும். கல்யாணமாகாத ஆண் பெண்களுக்கு நல்ல வரன்கள் கூடி வரும். எதை சூஸ் பண்ணுறதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் நல்ல புகழ் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பு தாண்டவமாடுன்னுவாங்க, ஈஸியாக படித்து முடிப்பாங்க. நடத்துறதுலாம் நல்லா புரியும். பயம் இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறிடும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல இடங்கள் அமையும். இது வரைக்கும் இடங்களாக பார்த்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, இடங்கள் அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல இடம் அமைஞ்சிருக்கும், அமையக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பெண்களுக்கு கல்யாணம், அதாவது ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி குடும்பத்தோடு கணவனோடு மன வெறுப்புக்கும் ஆளாகியிருந்த பெண்கள் இப்பொழுது அந்த சூழ்நிலை மாதிரி கணவரே வந்து கூப்பிட்டு அன்பாக வச்சுக்குவாங்க. அதே மாதிரி மனைவியோட மனக்கசப்பு இருந்த ஆண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டம், இந்த தை மாத காலகட்டம் தனுசு ராசிக்கு ஒரு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி நல்ல இனிப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இவங்க பயிரிடக்கூடிய இடம்லாம் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றாட்டாலும் விளைஞ்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ரெண்டாவதாக போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகணும், ரொம்ப அவசரப்பட்டு டக்குன்னு செஞ்சிடக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்த அந்த பூர்வீக சொத்து பிரச்சனை இனிமேல் தான் விலக ஆரம்பிக்கும். 1/1 கூடி வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டுப்போன காரியங்கள், அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட்டுப்போன காரியங்கள், அப்பா வாங்கின கடன், அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் 1/1 அடைய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இந்த காலகட்டம் தான். அதுக்கடுத்தான் வந்து பார்க்கும்போது நட்பு வட்டாரங்கள், புதிய நட்பு வட்டாரங்கள், உங்களை தூக்கி விடுறதுக்குன்னே இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் புதுசாக உருவாகும். மேலதிகாரிகள் வந்து கீழதிகாரிகள்கிட்ட ரொம்ப அனுசரியாக நடந்து கொள்வாங்க. இவங்க கேட்குறதுக்கு வந்து விரும்பிய இடங்கள், இதனால் வரைக்கும் பிளாக்காக இருந்த அந்த அமைப்பெல்லாம் இனிமேல் பார்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு வரும். சம்பள உயர்வுகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு வரும். பொதுவில் இந்த தை மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு இந்த தை மாதம் பிறக்கின்றது. இன்னொன்று இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், தை 1 தனுசு ராசியில் பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு விருட்சம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சொல்லக்கூடிய இந்த நல்ல பலன்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி மாறி நடந்தால் இந்த நல்ல பலன்கள் கொஞ்சம் தடைப்பட்டு நிற்கும். அதுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. நல்ல தசாபுத்தி அந்தரம், ஒவ்வொரு கிரகங்கள் எத்தனை டிகிரி கோணம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். அதனால் நேயர்களே, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பே என்று கூறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தை மாத அமைப்பிலே கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி நைட்டு தேவையில்லாத அலைச்சல் அலையாதீங்க, அது கொஞ்சம் ஹெல்த்தை பாதிக்கும். அதாவது முக்கியமான இடம், போக வேண்டிய இடம், கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டிய இடம் அப்படிங்கிற இதுகள் மட்டும் போங்க. அனாவசியமாக எங்கும் போகாதீர்கள். ஏன்னா ரொம்ப அலைச்சல் வந்து கொஞ்சம் மனக்கசப்பை உண்டாக்கி விட்டுரும் ரொம்ப அலைஞ்சோம்னா. காரணம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல ராகு வந்து அலைச்சலை உண்டு செய்வார். அதனால் முக்கியமான இடங்களுக்கு மட்டும் இது பண்ணுங்க. திருமண வரன்கள், கலைஞர்கள், தொழில் ஆரம்பிப்பவர்கள், வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்கள், விவசாயிகள், மாணவ மணிகள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். இன்னும் பல சிறப்புகள் அடையணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.